إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகின் பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுதுபா உரைகளிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டி இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிறப்புமிகு தினமான ஜும்மாவுடைய தினத்தில் தம்முடைய வேலைகளை எல்லாம் நேர காலத்தோடு முடித்துவிட்டு ஜும்மாவுடைய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நேர காலத்தோடு நாம் பள்ளிக்கு வந்திருக்கின்றோம் என்றால் இது அல்லாஹ் விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். ஆகையால் என்னுடைய உங்களுடைய மௌத்து வரைக்கும் இந்த அமலை தொடர்ச்சியாக செய்து ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து அந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு தெரியும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூய இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே முன்வைக்கின்ற பொழுது நிறைய சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் முஷ்ரிக்குகளினிருந்தும் காஃபிர்களின் பக்கமிருந்தும் யகூதிகளின் பக்கமிருந்தும் முனாஃபிக்குகள் என்று சொல்லப்படுகின்றவர்களின் பக்கமிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சோதனைகளிலும் நபி அவர்கள் முகம் கொடுத்த மிகப்பெரிய சோதனை என்னவென்று சொன்னால் முனாஃபிக்குகளுடைய தொல்லை. முனாஃபிக்களுடைய புறத்திலிருந்து வந்த கஷ்டங்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிரமப்பட்டார்கள். ஏனென்றால் முஷ்ரிக் யார் என்று தெரியும், காஃபிரை பொறுத்தவரையில் யார் காஃபிர் என்று தெரியும், யஹூதி யார் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முனாஃபிக்கை பொறுத்தவரையில் முனாஃபிக் யார் என்று அடையாளப்படுத்தப்படாமல் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளிரங்கத்திலே நல்லவர்களை போன்று நடித்து கொண்டிருந்ததன் காரணமாக முனாஃபிக்களுடைய விடயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே போராட்டம் செய்தார்கள், நிறையவே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படித்தானே எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட இருந்து கொண்டு குளிபறிக்கக்கூடியவர்களை சமாளிப்பது மிகவும் கஷ்டம். எங்களுடைய நண்பர்கள் போன்று இருந்து எங்களோடு நிறைய முஹப்பத்து வைப்பவர்களை போன்று இருந்து எங்களுக்கு சதி செய்யக்கூடியவர்களை சமாளிப்பது மிகவும் கஷ்டம். அப்படியென்றால் எதிரி யார் என்று தெரிந்தால் சமாளிப்பதற்கு லேசி, எதிரி யார் என்று தெரியாமல் சமாளிப்பது என்பது ஒரு கடினமான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அன்று வாழ்ந்த முனாஃபிக்குகளிடத்தில் இருந்த மோசமான பண்புகள்
மிக கொடிய பண்புகள் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தின் மூலமாகவும் நமக்கு அந்த அடையாளங்களை அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் முனாஃபிக் என்பவர் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அவருடைய மோசமான பண்புகள் என்ன என்பதை சுருக்கமாக ஞாபகமூட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முனாஃபிக் என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற வார்த்தை வைதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா. முனாஃபிக்குடைய பண்பை பொறுத்தவரையில் உள்ளத்திலே குஃபுரை மறைத்து வைத்துக்கொண்டு, உள்ளத்திலே இறை மறுப்பை மறைத்து வைத்துக்கொண்டு வெளிரங்கத்திலே நல்லவர்களைப் போன்று முஃமின்களைப் போன்று நடிப்பவர்கள் தான் முனாஃபிக்கள் என்று இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி தருகின்றது. சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது வைதா லகுல் லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது முனாஃபிக்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன, நாங்களும் உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கின்றோம். என்ன சொல்வார்கள், நாங்களும் உங்களை போன்று ஈமான் கொண்டிருக்கின்ற முஃமின்கள் என்று சொல்வார்கள். வைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஷைத்தான்கள். வைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அந்த முனாஃபிக்குகள் அவருடைய ஷைத்தான்களிடத்திலே சென்று விட்டால், அவருடைய சஹாக்களிடத்திலே சென்று விட்டால், தோழர்களிடத்திலே சென்று விட்டால், காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியுன், நிச்சயமாக நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள், முஃமின்களை கேலி செய்யக்கூடியவர்கள், ஏளனம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் என்பதாக உண்மையான முகத்தை அவர்கள் காட்டுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் முனாஃபிக்குடைய பண்பு. முனாஃபிக் என்பவன் யார், உள்ளத்திலே குஃப்ரியத்தை மறைத்து வைத்துக்கொண்டு, இறை மறுப்பை மறைத்து வைத்துக்கொண்டு வெளிரங்கத்திலே நல்லவனை போன்று வெளிரங்கத்திலே முஃமினை போன்று நடிப்பவன் தான் முனாஃபிக் என்பதாக அல்லாஹு தஆலா நிறைய குர்ஆன் வசனத்திலே நமக்கு அடையாளப்படுத்தி சொல்லித் தருகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அந்த பண்பை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆனாலும் விடயம் என்னவென்று சொன்னால், அன்று வாழ்ந்த முனாஃபிக்களிடத்தில் இந்த பண்புகள் ஒவ்வொன்றாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு தோலுறுத்தி காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அன்று வாழ்ந்த முனாஃபிக்குகள் மோசமானவருடைய பண்புகளை குர்ஆனிலே நிறைய இடங்களில் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றான். காரணம் என்ன, அந்த அடையாளங்கள் முஸ்லிம் ஆகிய எங்களுடைய உம்மத்திலே வந்து விடக்கூடாது. அந்த அடையாளங்கள், அந்த மோசமான பண்புகள் முஸ்லிம்களிடத்திலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நிறைய இடங்களில் இதுவெல்லாம் முனாஃபிக்களுடைய அடையாளம் என்று நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றது இஸ்லாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தெரிந்த பாடமாக்கி வைத்திருக்கின்ற ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் சஹீஹாக இடம்பெறுகின்ற ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3 இருக்கின்றன. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுபவன் முனாஃபிக்குடைய அடையாளத்தை சார்ந்தவன். வைதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்பவன் முனாஃபிக்குடைய அடையாளத்தில் இருப்பவன். வைத துமின கான, நம்பிக்கைக்கு மோசடி செய்பவன், அமானிதத்துக்கு மோசடி செய்பவன் முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக இஸ்லாம் தெளிவாக முனாஃபிக்குடைய அடையாளங்களை நமக்கு எச்சரிக்கையாக அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொய்யோடு வாழ்கின்றோம் என்றால் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னை அறியாமல் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்று பொய்யை பொறுத்தவரையிலே நமக்கு பொய் என்பது ஒரு மோசமான பண்பு என்று விளங்குவது கிடையாது. அந்த அளவுக்கு பொய்யோடு நாங்கள் ஊறி கிடக்கின்றோம். பொய் என்பது ஒரு பாவம், முனாஃபிக்குடைய அடையாளம் மிக மோசமான பண்பு என்று நமக்கு விளங்குவது கிடையாது. ஏனென்றால் பொய் என்பது சர்வசாதாரணமாக நம்மோடு பழக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இன்று குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள் என்று ஏதோ காரணத்துக்காக வேண்டி, சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காக வேண்டி பொய்யோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை குடும்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். கூட்டாளிமார்கள் என்று வருகின்ற பொழுது 5 பேர் சேர்ந்து விட்டால் ஒருவரை குழப்புவதற்காக வேண்டி, சிரிப்பதற்காக வேண்டி நாங்கள் பொய் சொல்லி மகிழ்வதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால்
பொய் என்பது பாவம் என்று எங்களுக்கு விளங்குவது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கின்றான்? வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? அல்லாஹ் சாட்சியாக சொல்கின்றான். அல்லாஹ் சாட்சியாக சொல்கின்றான், நிச்சயமாக முனாஃபிக்குகள் பொய் சொல்லக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சிறிய பொய்யாக இருக்கலாம், பெரிய பொய்யாக இருக்கலாம், பொய்யோடு நாம் கலந்து வாழ்கின்றோம் என்றால் உள்ளத்திலே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்ன முனாஃபிக்? அன்று வாழ்ந்த முனாஃபிக்குகள் மிக மோசமானவர்கள், மிக கெட்டவர்களுடைய அடையாளத்தோடு நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்ற விடயத்தை உள்ளத்திலே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக வியாபாரம் என்று வருகின்ற பொழுது கடைகள் செய்யலாம், வேறு வேறு வியாபாரங்கள் செய்யலாம். வியாபாரம் என்று வருகின்ற பொழுது நேர்மையாகவும் நியாயமாகவும் உண்மையாளராகவும் நாங்கள் இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு பொய் இல்லாமல் நமக்கு வியாபாரம் செய்ய முடியுமா என்று நிறைய வியாபாரிகள் கேட்பார்கள். ஆச்சரியமாக கேட்பார்கள், பொய் இல்லாமல் நமக்கு வியாபாரம் செய்ய முடியுமா, ஒரு பொருளை ப்ராஃபிட் எடுக்க முடியுமா என்று சொல்லி ஆச்சரியமாக கேட்கக்கூடிய வியாபாரிகள் இன்று சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். வியாபாரத்திலே பொய் சொல்லி வியாபாரம் செய்ய முடியுமா இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு ஆகுமாக்கி காட்டி தந்திருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் நமக்கு அதை ஆகுமாக்கி காட்டி தந்திருப்பார்கள். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் வியாபாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொய்யோடு நாம் வியாபாரம் செய்வோமாக இருந்தால் இது மிக மோசமான பண்பு, பழக்கம் என்பதை உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பொருளை நாங்கள் விற்கின்றோம் என்றால், வியாபாரம் செய்கின்றோம் என்றால், நம்முடைய வியாபாரத்தில் எத்தனை பொய் நான் கலந்து பேசுகின்றேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரத்திலே இருக்கின்றோம். நாங்கள் நினைக்கலாம், வியாபாரம் செய்து பொய்யோடு கலந்து வியாபாரம் செய்து நிறைய நாங்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பதில் உண்மையான பரக்கத்து இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. பொய்யோடு கலந்து நாங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது, இன்னும் ஒருவரை ஏமாற்றி நாம் வியாபாரம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த வியாபாரத்திலே அபிவிருத்தியை தரவே மாட்டான். நிறைய வியாபாரிகள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடிய நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நிறைய வியாபாரம் செய்கின்றோம், நிறைய ப்ராஃபிட் எடுக்கின்றோம், ஆனால் வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது, வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடையாது, வாழ்க்கையிலே பரக்கத் கிடையாது என்று நிறைய பேர் கவலைப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக முக்கியமான காரணம், வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாததற்கு, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாததற்கு மிக முக்கியமான காரணம் வியாபாரத்தில் நாம் பொய்யோடு கலந்திருக்கின்றோம். வியாபாரம் செய்யக்கூடிய நாங்கள் என்ன வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எங்களுடைய வியாபாரத்தில் எத்தனை பொய்களை கலந்து நாங்கள் வியாபாரம் செய்கின்றோம் என்று யோசிக்க வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பொய் நாங்கள் நினைப்பதை போன்ற சின்ன பாவம் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், இய்யாக்கும் வல் கதிப், பொய்யை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர் வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார். சுப்ஹானல்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய சொற்பமாக கடுகளவை என்று நாங்கள் கருதக்கூடிய அந்த பொய்யை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரிக்கை செய்கின்றார்கள்? பொய் என்பது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும், பாவம் என்பது உங்களை நரகத்திலே போய் சேர்த்துவிடும், நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை எச்சரித்து விட்டு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். வ இன்னர் ரஜுல லா யக்திபு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா. ஒரு மனிதன் பொய் சொல்கின்றான். எந்த அளவுக்கு பொய் சொல்கின்றான் என்றால், அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படும் வரைக்கும் அவன் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்று நாங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் பேரை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாயில் உண்மை வராது. எவ்வளவுதான் பேசினாலும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை பொய்யாகத்தான் இருக்கும். நாங்கள் சொல்வோம், அவர் பேசினா பொய்யத்தான் சொல்வார் என்று சொல்லி. இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்த தண்டனை. நம்முடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக பொய்யோடு நாங்கள் இருக்கின்றோம் என்றால், ஒருவரை குழப்புவதற்காக வேண்டி, ஒருவரை சிரிப்பூட்டுவதற்காக வேண்டி, நிலைமையை சமாளிப்பதற்காக வேண்டி பொய்யோடு நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் எங்களை சோதிக்கின்றான், தண்டிக்கின்றான். எப்படி? பொய்யன் என்று அல்லாஹ் எங்களை எழுதிவிட்டான். நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்கலாம், வாயால உண்மை வராது.
எவ்வளவு முயற்சி செய்யாலும் உண்மை வராது. காரணம் என்ன? அல்லாஹ் பொய்யன் என்று எழுதிவிட்டான். அல்லாஹ் பொய்யன் என்று எழுதிவிட்டால் நம்முடைய வாயிலிருந்து பொய்யை தவிர வேறொன்றும் வராது. அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, பொய் என்பது நாங்கள் நினைப்பதை போன்ற ஒரு சின்னொரு பாவம் என்று கிடையாது. பொய் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும், பாவம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். அப்படி என்றால் பொய் என்பது நரகத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடிய மிக மோசமான பண்பு, மிக மோசமான பழக்கம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே பொய் என்பது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான அடையாளம், நரகத்தை சம்பாதித்து தரக்கூடிய மிக மோசமான பண்பு, பாவம் என்பதை நாம் தெளிவாக விளங்கி இதற்கு பிறகும் குடும்பம் ரீதியாக வியாபாரம் செய்யும் சந்தர்ப்பத்தில் எல்லா நேரங்களிலும் உண்மையாளராக நாங்கள் இருக்க வேண்டும். உண்மையை பொறுத்தவரையில் அதே ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்கின்றார்கள், உண்மை என்பது நலவின் பக்கம் வழிகாட்டும், நன்மைகள் என்பது சுவர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உண்மை பேசுவான் என்றால் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளன் என்று எழுதப்படும் வரைக்கும் அவன் உண்மை பேசுவான். நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கலாம், கொஞ்சம் பேர் எப்படி என்று சொன்னால் பேசினா உண்மையைத்தான் சொல்லுவாங்க. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் வியாபாரமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் பேசினா உண்மையைத்தான் பேசுவாங்க. இது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், நிஅமத். அவரை அல்லாஹ் தஆலா உண்மையாளர் என்று எழுதிவிட்டார். அவர் உண்மையை தவிர வேறொன்றுமே பேச மாட்டார். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, பொய்யை விட்டும் தவிர்ந்து உண்மையாளர்களாக, நேர்மையானவர்களாக, நியாயமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதென்பது ஒரு உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த ஹதீஸ்லே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய அடையாளம் என்ற அடையாளங்களிலே மிக முக்கியமான இரண்டாவது அடையாளம் வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வது. இன்று நாங்கள் நிறைய வாக்கு கொடுக்கின்றோம், வாயளவில் நிறைய வாக்கு கொடுக்கின்றோம். அந்த வாக்கை நிறைவேற்றுகின்றோமா இல்லையா என்று நாங்கள் தான் யோசிக்க வேண்டும். வாக்கு கொடுத்து விட்டு வாக்குக்கு நாம் மாறு செய்வோமாக இருந்தால் இது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளை, இன்று கணவர்மார்கள் மனைவியை சமாளிப்பதற்காக வேண்டி மனைவிக்கு நிறைய வாக்கு கொடுப்பார்கள், சமாளிப்பதற்காக வேண்டி மாத்திரம். பிள்ளை அழுகின்றது, பிள்ளையை சமாளிப்பதற்காக வேண்டி நாங்கள் நிறைய வாக்கு கொடுக்கின்றோம். சிறிய வாக்காக இருந்தாலும் சரி, பெரிய வாக்குகளாக இருந்தாலும் சரி, அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியதுதான் உண்மையான முஃமினுடைய அடையாளம். வாக்குக்கு மாறு செய்வது, வாக்கை நாங்கள் நிறைவேற்றாமல் இருப்பது முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதை தெளிவாக ஹதீஸும் குர்ஆன் வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, வாக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரம் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக நிறைய நாங்கள் பொருளாதார ரீதியிலே வியாபாரம் செய்வோம். வியாபாரம் என்று வருகின்ற பொழுது வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று செக்குக்கு நிறைய நாங்கள் வியாபாரம் செய்வோம். வியாபாரம் என்றாலே அது செக் என்ற அளவுக்கு வியாபாரம் இருந்து கொண்டிருக்கின்றது. செக்கை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த உரிய நாளில் அந்த மனிதனுக்கு பணத்தை போட வேண்டும் என்று வாக்கை கொடுக்கின்றோம் என்றால் அந்த உரிய நாளில் பணத்தை நாங்கள் அக்கௌண்டிலே போட்டு அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்று கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், நிறைய வாக்கு கொடுக்கின்றோம், இந்த நாளைக்கு தருவேன், இந்த நாளைக்கு போடுவேன் என்று நிறைய சொல்லுவோம். ஆனால் அதை பற்றி கணக்கே கிடையாது. குறிப்பாக வியாபாரம் என்று வருகின்ற பொழுது நிறைய வாக்கு கொடுப்போம், ஆனால் அதை பற்றி கணக்கெடுப்பதே கிடையாது. அன்றைய நாள் அந்த மனிதன் அந்த கணக்கை வைத்துக்கொண்டு, அந்த தொகையை வைத்துக்கொண்டு நிறைய திட்டங்கள் போட்டிருப்பான். ஒரே ஒரு நிமிடத்தில் வாக்கை மாறுவதன் காரணமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் சுக்குநூறாக்குகின்றோம் என்றால், உள்ளத்தை நோவினைப்படுத்துகின்றோம் என்றால், வாக்கு கொடுத்து வாக்குக்கு மாறு செய்கின்றோம் என்றால், இது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, இதே போன்றுதான் கடன் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை திருப்பி தருவேன் என்று உறுதியாக சொல்கின்றோம், உறுதியாக வாக்கெடுக்கின்றோம். நாங்கள் வாக்கு கொடுக்கின்ற நேரத்தில் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடனை வாங்கின்ற நேரத்தில் இதை உரிய நேரத்திலே கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டால் அதை உரிய நேரத்திலே கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி கொடுக்க முடியாவிட்டால் நாங்கள் உரிய நபரை சந்தித்து அல்லது நாங்கள் கதைத்து அந்த நபரிடத்திலே நாங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும். காலதாமதமாக நான் தருவேன் என்று அவரிடத்தில் உத்தரவு எடுத்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு கடன் எடுக்கின்றோம், பொருள் ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், எவ்வளவு கடன் தொகையை நாங்கள் எடுத்தாலும் அதை உரிய நேரத்திலே கொடுக்கின்ற பழக்கம் வருமாக இருந்தால்
இதுதான் உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு எவ்வளவு எடுத்தாலும் கடன் எடுத்து விட்டு அதை பற்றி கணக்கில்லாமலே நாங்கள் இருப்பது முனாஃபிக்களுடைய திட்டத் தெளிவான அடையாளம், பண்பு என்பதை உள்ளத்தில் எச்சரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் குடும்ப ரீதியாக இருக்கலாம், வியாபார ரீதியாக இருக்கலாம், பாடசாலை மட்டத்திலே இருக்கலாம், நண்பர்களுக்கு மத்தியிலே இருக்கலாம், வாக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாக்கை நிறைவேற்றுவதுதான் உண்மையான முஸ்லிமுடைய உண்மையான முஃமினுடைய அடையாளம் என்பதை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக மூன்றாவதாக முனாஃபிக்குடைய அடையாளத்தை நமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். என்ன? அமானித மோசடி. அமானித மோசடி. அமானிதம் என்பது சொல் ரீதியாக வரலாம், ஒரு செய்தி ரீதியாக வரலாம், அல்லது பொருள் ரீதியாக வரலாம், பண ரீதியாக வரலாம். எப்படி அமானிதம் வந்தாலும் அமானிதத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வது முஃமினுடைய அடையாளம். அமானித மோசடி செய்வது முனாஃபிக்களுடைய அடையாளம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இதா துய்யாத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஆ, அமானிதங்கள் பால்படுத்தப்படுகின்ற பொழுது மறுமையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதங்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். குடும்ப ரீதியாக அமானிதங்கள் பேணப்பட வேண்டும், பள்ளி ரீதியாக அமானிதங்கள் பேணப்பட வேண்டும், சொந்தங்கள் ரீதியாக அமானிதங்கள் பேணப்பட வேண்டும், நண்பர்களுக்கு மத்தியில் அமானிதங்கள் பேணப்பட வேண்டும். அமானித மோசடி நடப்பது என்பது முனாஃபிக்களுடைய அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவனுடைய குறை என்பது அமானிதம், மனைவியுடைய குறை என்பது அமானிதம், கணவனுடைய குறை என்பது அமானிதம். சமுதாயத்திலே ஒருவனுடைய குறை வருகின்றதா, அது அமானிதமாக வருகின்ற பொழுது அதை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் இந்த உலகத்தில் ஒருவருடைய குறையை மறைக்கின்றாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவருடைய குறையை மறைக்கின்றான். யார் இந்த உலகத்திலே ஒருவருடைய குறையை மறைக்கின்றாரோ, நாளை மறுமையிலே அனைத்து மனிதர்களுக்கு மத்தியிலும் அந்த மனிதருடைய குறை அல்லாஹ் தஆலா மறைக்கின்றான். ஆகவே குறை என்பது அமானிதம். அந்த அமானிதத்தை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் குறைகளை மறைப்பது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு, பழக்கம். இன்று மனைவியுடைய குறை கணவன் சர்வசாதாரணமாக சமுதாயத்தில் அம்பலப்படுத்த என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவள், என்னுடைய கணவன் இப்படிப்பட்டவள் என்று குடும்ப ரீதியாக அமானித மோசடி நடப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் முனாஃபிக்குடைய பண்பு, அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய குறையின் மூலமாக நாங்கள் சந்தோஷம் காண்கின்றோம் என்றால், ஒருவரின் குறையின் மூலமாக குடும்பத்தை நாங்கள் பிரிக்கின்றோம் என்றால், சொந்தங்களை நாங்கள் பிரிக்கின்றோம் என்றால், நிச்சயமாக இவைகள் அனைத்தும் மோசமான பண்புகள் என்பதை உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அமானிதம் என்பது செய்தி ரீதியாக வருவதாக இருந்தாலும் அவைகளை பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பது உண்மையான முஃமினுடைய அடையாளம். அதை பால்படுத்துவது என்பது முனாஃபிக்களுடைய மிக மோசமான பண்பு என்பதை நாங்கள் உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் மூன்று பண்புகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சுட்டிக்காட்டியவைகள். ஆனால் இந்த மூன்று பண்புகளும் இன்று நமக்கு பெரிதாக தெரிவது கிடையாது. இந்த மூன்று பண்புகளும் பேசினால் பொய் பேசுவது, வாக்களித்தால் வாக்குக்கு மாறு செய்வது, அமானித மோசடி செய்வது நமக்கு பெரிய ஒரு பாவமாக விளங்குவதில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒரு வகையில் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். பொய் என்பது நமக்கு பெரும் பாவமாக தெரியாவிட்டால், வாக்கு மாறுவது நமக்கு பெரிய ஒரு பாவமான மோசமான பழக்கம் என்று தெரியாவிட்டால், அதை சர்வசாதாரணமாக நாங்கள் சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹுடைய தண்டனையை நாங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். ஆகவே இந்த மூன்று பண்பை விட்டும் தூரமாகி நல்லவர்களாக உண்மையான முஃமின்களாக வாழ்வது என்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சூரத்துல் முனாஃபிகீன், இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா முனாஃபிக்குடைய பண்புகளை நமக்கு அடையாளப்படுத்தி சொல்லித் தருகின்றான். அந்த பண்புகளை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவிலே பார்ப்போம். ஆகவே முனாஃபிக்குடைய அடையாளங்களை விட்டும் தூரமானவர்களாக, நல்லவர்களாக, சுவர்க்கத்துக்குரியவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.
அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முனாஃபிக்களுடைய அடையாளங்களை நாங்கள் இன்றைய ஹுத்துபாய் மூலமாக ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சூரத்துன் நிசா 142வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஊஹும். நிச்சயமாக முனாஃபிக்குகள் அல்லாஹ்வுக்கு சதி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் அவர்களுக்கு சதி செய்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆகவே ஒருவருக்கு சதி செய்வதென்பது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான், முனாஃபிக்குகள் வஇதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வந்துவிட்டால் சோம்பேறித்தனம் பிடித்தவர்களாக தொழுகையை நிறைவேற்றுவார்கள். இது முனாஃபிக்களுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு அடையாளப்படுத்துகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை என்பது கட்டாய கடமை என்பதை சின்ன வயது முதல் நாங்கள் படித்து தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகையிலே நாம் பொடுபோக்கு காட்டுகின்றோம் என்றால், தொழுகையை விட்டுவிட்டு நாம் தொழுகின்றோம் என்றால், தொழுகையிலே நாம் சோம்பேறித்தனம் காட்டுகின்றோம் என்றால், உள்ளத்திலே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த உலகத்திலே 40 வயதை அடைந்தும் 50 வயதை அடைந்தும் முனாஃபிக்குடைய பண்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உள்ளத்திலே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா முனாஃபிக்குடைய பண்புகளில் மிக முக்கியமான பண்பை சொல்லுகின்ற பொழுது, தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வந்துவிட்டால் சோம்பேறித்தனம் பிடித்தவர்களாக தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தொழுகையிலே ஆசை இல்லாமல் இருக்கின்றோம் என்றால், தொழும் விடயத்திலே ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றோம் என்றால், விட்டு விட்டு நாம் தொழுகின்றோம் என்றால், நேரம் கிடைக்கின்ற பொழுது நாம் தொழுகின்றோம் என்றால், முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிக்கு வருகின்றார்கள். பள்ளியிலே சனத்தொகை குறைவாக இருக்கின்றது. தொழுகையை முடித்துவிட்டு சலாம் கொடுத்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து இன்னார் எங்கே என்று கேட்ட பொழுது அவர்கள் தொழுகைக்காக வேண்டி வரவில்லை என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். நபிகரால் அந்த நேரத்திலே சொன்னார்கள், இந்த 2 தொழுகைகளும் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு மிகவும் பாரமான தொழுகை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யார் இந்த 2 தொழுகையுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வார்களோ தவண்டாவது பள்ளிக்கு வந்தவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்வதில் உள்ளம் புண்படுமாக இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள். பேசக்கூடிய என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தொழுகையிலே பொடுபோக்கு வருவதாக இருந்தால் அது முனாஃபிக்களுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக வேண்டி இங்கே இவ்வளவு கூட்டம் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் ஒவ்வொருவரும் உள்ளத்தை தொட்டு கேட்டுக்கொள்வோம். இன்று காலை எங்கள் எத்தனை பேர் இந்த சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி உண்மையான முஃமின்களாக காலையை அடைந்தோம், அல்லது தூக்கம்தான் பெரியது என்று தூக்கத்திலே முடங்கி கிடத்தி எங்கள் எத்தனை பேர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு இன்றைய காலை பொழுதை அடைந்தோம் என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு மாற்றம் வர வேண்டும். எத்தனை நாளைக்கு சுபஹ் தொழுகையை நாங்கள் விடுவது, எத்தனை நாளைக்கு சுபஹ் ஜமாத்தை நாங்கள் விடுவது? இது முனாஃபிக்குடைய அடையாளம் என்று நமக்கு திட்ட தெளிவாக தெரிந்தும் ஏன் எங்களுக்குள் மாற்றம் வருவது கிடையாது? ஏன் தொழ வேண்டும் என்ற ஆசை வருவது கிடையாது? உண்மையிலேயே நாம் தொழுகையிலே பொடுபோக்கு காட்டுகின்றோம் என்றால், தொழுகை விடயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றோம் என்றால், விட்டு விட்டு நேரம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் தொழுகின்றோம் என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை பற்றிய ஆசை நம்முடைய உள்ளத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு செல்கின்றது. இதுதான் உண்மையான விஷயம். சுவர்க்கத்தை பற்றிய ஆசை, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும், தொழுவதன் மூலமாகத்தான் நமக்கு அது கிடைக்கும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கின்றது. இது அகீதாவிலே வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அகீதாவிலே வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை சுவர்க்கத்தை பற்றிய ஆசை குறைந்து கொண்டு செல்வது, உலக மோகம் பெருகிக் கொண்டு செல்வது. உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், சொத்துக்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும். தொழுகை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஜமாத் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், கோடீஸ்வரனாக வாழ வேண்டும், பட்டம் பதவியோடு பேரும் புகழோடும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது
அகீதாவிலே வந்த பிரச்சினை. அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்துக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு செலவழிக்கின்றோம்? இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம்? நாளை மறுமையிலே உண்மையான அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி, நிரந்தரமான வாழ்க்கை அடைவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வளவு செலவழிக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய காலத்திலே நேரத்திலே இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். தொழுகையிலே நாம் பொடுபோக்கு காட்டுகின்றோம் என்றால் இது முனாஃபிக்குகளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதை உள்ளத்திலே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இதற்கு பிறகு ஒரு நேரமாவது நான் தொழுகையை மிஸ் பண்ணி விடாமல், தொழுகையிலே பொடுபோக்கு காட்டி விடாமல், தொழுவதன் மூலமாகத்தான் எனக்கு சுவர்க்கம் இருக்கின்றது, தொழுவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நிரந்தர வெற்றி இருக்கின்றது என்ற ஆசையோடும் அந்த ஈமானோடும் அந்த உறுதியோடும் நாங்கள் தொழுவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை தருவான். அதை விட்டுவிட்டு உலகத்தை தேடுகின்ற விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்திவிட்டு தொழுகையிலே நாம் பொடுபோக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கு மரணம் வருவதாக இருந்தால், நமக்கு மௌத்து வந்து விடுமாக இருந்தால் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளே, தொழுகையை பேணி பாதுகாத்து தொழக்கூடியவர்களாக நான் நீங்களும் மாற வேண்டும். அதே போன்றுதான் அடுத்தபடியாக அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்புகள் ஒரு பண்பு யுராஊனன் நாஸ், மக்களுக்காக வேண்டி தன்னுடைய அமல்களை அமைத்து வைத்துக் கொண்டிருப்பது முனாஃபிக்குகளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகின்றான். ஒரு அமல் செய்து அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இரண்டு நிபந்தனைகள் காணப்படுகின்றன. ஒன்று, அந்த அமல் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற அமலாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த அமலிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதை விட்டுவிட்டு பேருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, பாராட்டுக்காக வேண்டி, என்னை ஒரு இபாதத்தாரி என்று நான் மக்களுக்கு மத்தியிலே காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறிய அமலை செய்தாலும் இது முனாஃபிக்குடைய பண்பு அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்று வாழ்ந்த மோசமான முனாஃபிக்குகள் இப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யவில்லை, மக்களுக்காக வேண்டி, மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி, மக்கள் பாராட்டுவதற்காக வேண்டித்தான் அமல் செய்தார்கள். ஆகவே இந்த மோசமான பண்பு, இந்த முகஸ்துதியான மோசமான பண்பு நம்முடைய உள்ளத்திலே வருவதாக இருந்தால் இது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுவதாக இருக்கலாம், நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம், ஹஜ் உம்ராக்கள் செய்வதாக இருக்கலாம், தான தர்மம் செய்வதாக இருக்கலாம், திருமணம் என்று வருவதாக இருக்கலாம், எல்லா விடயங்களிலும், மார்க்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் நான் வாழ்கின்றேன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். அந்த திருப்தியோடு மாத்திரம் இருக்க வேண்டும். என்னை ஒரு பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், என்னை ஒரு ஹாஜி என்று சொல்ல வேண்டும், பெரிதாக திருமணம் எடுத்தவன் என்று என்னை பாராட்ட வேண்டும், ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, மக்களுடைய பாராட்டுக்காக வேண்டி நாங்கள் அமல் செய்வோமாக இருந்தால், இபாதத்துக்களில் ஈடுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக கடுகள வேண்டும் அதில் நன்மை கிடைக்க மாட்டாது. மாற்றமாக நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் சுருட்டி முகத்திலே வீசி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நரகத்திலே எங்களை நுழைவிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, முகஸ்துதி என்பது, பாராட்டு என்பது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை உள்ளத்திலே ஆழமாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், முனாஃபிக்குடைய பண்புகள் என்று வருகின்ற பொழுது வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, முனாஃபிக்குகளுடைய மிக முக்கியமான பண்புகள் ஒரு பண்பு, அல்லாஹ்வை அவர்கள் அதிகமாக ஞாபகம் ஊட்ட மாட்டார்கள். நாங்கள் உண்மையான முஃமின்களாக இருக்கின்றோம் என்றால், சுவர்க்கத்தை இலக்காக வைத்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் நமக்குள் வந்து கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய ஞாபகங்கள் குறைந்து கொண்டே செல்கின்றதாக இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய பயம் குறைந்து கொண்டே செல்கின்றதா இருந்தால் இது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு அடையாளப்படுத்தி தருகின்றான். ஆகவே நமக்கு அல்லாஹ்வை எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஞாபகம் ஊட்ட வேண்டுமோ அந்தந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டும். இதை விட்டு இன்னொரு கூட்டம் எப்படி என்றால், அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவது இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாம் காட்டித்தராத முறைப்படி, அல்லாஹ் தஆலா காட்டித்தராத முறைப்படி அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுகின்றோம் என்று அவர்கள் பிழையான தவறுதலான வழிமுறை
முறைகளே அவர்கள் உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்னுடைய ஒவ்வொரு செயற்பாடையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், நன்மைகளையும் எழுதுகின்றான், தீமைகளையும் எழுதுகின்றான் என்ற பயம், அந்த தக்வா கட்டாயமாக எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். நினைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கையை செலவழிக்கின்ற பொழுது கட்டாயமாக அல்லாஹ்வுடைய ஞாபகமூட்டல் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு பாடம், மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிலே முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதில் ஒரு பகுதி. அதே போன்று மிக முக்கியமான பகுதி சந்தர்ப்ப துஆக்களை ஓதுவது. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் இஸ்லாம் துஆக்களை காட்டி தந்திருக்கின்றது. இந்த துஆக்களை ஓதுவது அதிலும் மிக முக்கியமான விஷயம், தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய மிக முக்கியமான ஔராதுகள். இந்த ஔராதுகளை ஓதுவது என்பது அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதில் ஒரு பகுதி, ஒரு பங்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்கள் எத்தனை பேர் அவசரமாக வருகின்றோம், தொழுகின்றோம், அவசரமாக ஓடுகின்றோம், உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை ஞாபகமூட்டாமல் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் இது முனாஃபிக்களுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதை உள்ளத்திலே எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளே, தொழுதால் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய ஔராதுகளை இந்த பள்ளியிலே பெரிதாக போட் போட்டு வைத்திருக்கின்றார்கள். அவைகளை பாடமில்லாதவர்கள் பார்த்து ஓதி ஒரு 5 நிமிடம், ஒரு 2 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் நேரம் ஒதுக்கி பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை ஞாபகமூட்டி விட்டு செல்வதென்பது உண்மையான முஃமினுடைய பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சலாம் கொடுத்த உடனே நாங்கள் விரண்டோடுவது என்பது உண்மையான முஃமினுடைய பண்பு கிடையாது. இது முனாஃபிக்குடைய பண்பு என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி குர்ஆனை பிரட்டி பாருங்கள். அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே முனாஃபிக்குடைய பண்புகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றான். கடைசியாக முனாஃபிக்குடைய பண்புகள் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு பண்பு தான் லோபத்தனம் காட்டுவது, கஞ்சத்தனம் காட்டுவது என்பது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான பண்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் லோபத்தனம் காட்டுவது, கஞ்சத்தனம் காட்டுவது என்பது முனாஃபிக்குடைய மிக முக்கியமான அடையாளம் என்று நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். ஆகவே உடம்பு ரீதியாக நமக்கு செய்ய முடியுமாக இருந்தால், பண ரீதியாக நமக்கு கொடுக்க முடியுமாக இருந்தால், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டவாளிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஏன் குறிப்பாக பள்ளிகளுக்கு நாங்கள் கொடுத்து உதவுவது என்பது உண்மையான முஃமினுடைய அடையாளம். இதை விட்டுவிட்டு உலகத்தை சம்பாதித்து என்னுடைய அக்கௌண்டை நிரப்ப வேண்டும், நான் பெரிய ஒரு பணக்காரனாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்பது உலோபத்தனம் காட்டுவது என்பது ஷைத்தானுடைய அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வருகின்றோமா, ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டி வருகின்றோமா, ஜும்மா தினத்தில் பள்ளிக்காக வேண்டி, பள்ளிகளுடைய செலவுக்காக வேண்டி பணத்தொகை சேகரிக்கப்படுகின்றதென்றால் நமக்கு முடியுமான அளவு நாங்கள் கொடுக்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தால் தான் என்னை மதிப்பார்கள் என்று 1000 கொடுக்க முடியாதவர்கள் சும்மா செல்வது உண்மையான ஈமானுடைய அடையாளம் கிடையாது. நமக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியுமாக இருந்தால், 50 ரூபாய் கொடுக்க முடியுமா இருந்தால், ஒரு கிழமைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியுமாக இருந்தால் அதை கொடுத்து நாங்கள் உதவுவது உண்மையான முஃமினுடைய அடையாளம். இதை விட்டுவிட்டு அனைத்து காசையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காமல் உலோபத்தனம் காட்டுவது, கஞ்சத்தனம் காட்டுவது என்பது ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளை, இப்படி நிறைய முனாஃபிக்குடைய அடையாளங்கள் காணப்படுகின்றன. சமுதாயத்தில் பாவங்களை ஏவுவது, நன்மையான விஷயங்களை தடுப்பதும் முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படைகளை விளங்காமல் இருப்பது, மார்க்க அறிவின் அடிப்படைகளை படிக்காமல் இருப்பது. இந்த பள்ளியிலே அகீதா வகுப்புகள் நடைபெறுகின்றன, நபிகளுடைய வரலாற்று வகுப்புகள் நடைபெறுகின்றன, ஃபிக்ஹ் வகுப்புகள் நடைபெறுகின்றன. இவைகளை கலந்து அந்த படிப்புகளை, அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது உண்மையான முஃமினுடைய அடையாளம். இதை விட்டுவிட்டு அடிப்படை அறிவை கூட நாங்கள் பெறாமல் இருப்பது, அடிப்படை அறிவை கூட நாங்கள் படிக்காமல் தேடாமல் இருப்பதும் முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதை குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. இப்படி நிறைய அடையாளங்கள் காணப்படுகின்றன. அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முனாஃபிக்குகள் என்பவர் யார்? பெருமைக்காரர்கள், மோசமானவர்கள், கெட்டவர்கள், நரகத்தின் அடித்தட்டில் இருந்தவர்கள் என்று அன்று வாழ்ந்த முனாஃபிக்குகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்றால், அந்த முனாஃபிக்குடைய பண்புகள்
அந்த முனாஃபிக்குடைய குணங்கள், மோசமான குணங்கள் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே நிறைய மோசமான பண்புகளை நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றார்கள். ஆகவே இதுவரைக்கும் நாம் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு வாழ்கின்றோமா இல்லையா என்று நமக்கு தெரியும். ஆகவே இதற்கு பிறகும் உண்மையான முஃமின்களாக முனாஃபிக்குடைய அடையாளங்களை விட்டு முற்று முழுதாக தூரமானவர்களாக எங்களுடைய குடும்பத்தை மாற்றி, எங்களுடைய சமுதாயத்தை மாற்றி, எங்களுடைய பிள்ளைகளை மாற்றி, எங்களுடைய பள்ளிகளை மாற்றி உண்மையான ஈமான் உள்ளவர்களாக, உண்மையான முஃமின்களாக நாங்கள் வாழ்ந்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே செல்லக்கூடிய கூட்டத்திலே வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.